அண்டர் 20,000 அப்படிங்கிற ப்ரைஸில் Realme 11 5G வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் இந்த ஃபோனை பற்றி. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்சைட் எஃப்ஏ தமிழ். இப்போ இந்த ஃபோனை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதோட ப்ரைஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8GB RAM 128GB அப்படிங்கிற வேரியன்ட் வந்து ரியல்மியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் 17,000க்கு சேல் பண்ணுறாங்க ஒரு சில ஆஃபர்ஸ்னால. இதுவே நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 18,000க்கு மேலே தான் இந்த ப்ரைஸே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்கேஸ் வாங்குற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா ரியல்மி ஸ்டோரில் செக் பண்ணி பாருங்க. இதில் கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கலர்ஸ் இருக்குது. டிசைன் பார்க்குறதுக்கு அந்த கேமரா மாடியூல் ஒரு எமோஜி லுக் கொடுக்குது. கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்குமே. வெயிட்னு பார்க்கல 190 கிராம்ஸ் இருக்குது. இந்த மொபைலில் ஓஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி UI 4.0 பேஸ்ட் ஆன் Android 13 கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் அப்டேட்ஸ் பற்றி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 1 இயர்க்கான ஓஎஸ் அப்டேட்டும் 2 இயர்ஸுக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது கம்மி தான், இருந்தாலும் இதுவாச்சும் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். பார்ப்போம். இன்கேஸ் யாருக்காச்சும் கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை பின் பண்ணி வைக்கிறேன். இந்த ஃபோனோட சேர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1.08 வாட் பர் கேஜி வந்து ஹெட்டுக்கும் 0.98 வாட் பர் கேஜி வந்து பாடிக்கும் கொடுத்துருக்காங்க. இதுலலாம் எதுவும் பிரச்சனை கிடையாது, நம்ம லிமிட் கீழே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த ஃபோனில் இருக்க ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். அதாச்சும் இந்த 2 விஷயம் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குப்பா அந்த ஃபோன்லேயே அப்படின்னு இருக்கும்ல. அதெல்லாம் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேமரா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ராசர். நான் அதுக்காக மற்ற விஷயங்களை ரொம்ப மோசம்னு சொல்ல வரல, கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு கேமரா பற்றி பார்த்தரலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 108 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட். இந்த ஃபோனில் நமக்கு கிடையாது. ஆமாம், இந்த ஃபோனில் நமக்கு OIS சப்போர்ட்லாம் கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3xக்கான ஒரு ஜூம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்னடா பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளால் 108 மெகா பிக்சலில் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப 3x வரைக்கும் ஜூம் பண்ணி நம்மளால் வந்து பிக்சர்ஸ் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. எனிவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரைமரி கேமராவோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டாகவும் அதே மாதிரி கலர்ஸுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரைமரி கேமரா ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கேமரா கொடுத்துருக்காங்க 2 மெகா பிக்சலுக்கான ஒரு போர்ட்ரேட் கேமரான்னு. இதை பற்றி எதுவும் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. போர்ட்ரேட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். ஒரு சில ஃபோட்டோகிராஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியும். இதில் ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கல நமக்கு 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டான குவாலிட்டியில் வந்து உங்களால் செல்ஃபி வந்து எடுத்துக்க முடியும். ரொம்ப மோசமான இல்லை, ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கல இங்கே நமக்கு மேக்ஸிமம் சப்போர்ட்டாகவே 2 கேமராலுமே வந்து 1080 30 fps வரைக்கும் தான் வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். 1080 60 fps ஆப்ஷன் கூட இந்த ஃபோனில் நமக்கு கிடையாது. ஓவரால் கேமரா பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் ஆகுது தான், இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செக்மெண்ட்டில் இது ஓகே தான். ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் முக்கால்வாசி ஃபோன் ஒரே மாதிரியே தான் பர்ஃபார்ம் பண்ணும். ப்ராசரோட பேர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நம்பர் மாதிரி இருக்கும், இல்லை அப்படின்னா பேர் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா Dimensity 6100 அப்படிங்கிற ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 6 நானோமீட்டர் ப்ராசர். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ARM G57 MC2 அப்படிங்கிற ஒரு GPU கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் LPDDR4X ரேமோட UFS 2.2 ஸ்டோரேஜோட வருது. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான யூசேஜுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். லைக் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறது, இல்லை அப்படின்னா இந்த யூடியூப் ஷார்ட்ஸ், இல்லை அப்பப்போ வந்து ஏதாச்சும் கேம்ஸ் விளாட்றது, இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறப்ப இந்த ப்ராசர் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். கேமிங்னு பார்க்குறப்ப உங்களால் வந்து ஒரு மீடியமான கிராஃபிக்ஸில் கேம் ப்ளே பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசர் எதுக்கு சிமிலராக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 4 Gen 2 அப்படிங்கிற ப்ராசர். ஸோ அந்த ப்ராசருக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசர் தான் இது. அப்படி பார்க்குறப்ப BGMI பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தில் வந்து அல்ட்ரா FPSல வந்து ப்ளே பண்ண முடியும். அதே மாதிரி HDயில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை FPSல ப்ளே பண்ண முடியும். ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 to 50 FPSல வந்து ப்ளே பண்ண முடியுது. இது ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் கிராஃபிக்ஸில் ஒரு ஹை FPSல வந்து ப்ளே பண்ண முடியுது. அதே மாதிரி ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் கிடையாது. ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, நல்லா தான் இருக்குது. மூணாவது டிஸ்பிளே. இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 6.72 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்கே LCD டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கிடைக்கும். அது நல்லா ஃபாஸ்ட்டாக தான் அன்லாக் ஆகுது, அதில் எதுவும் இஷ்யூஸ் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் நமக்கு 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா 180 ஹெர்ட்ஸுக்கான டச் சாம்பிளிங் ரேட்டுமே வருது. இதில் பீக் பிரைட்னஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 550 nits கொடுத்துருக்காங்க. டிப்பிக்கலாக வந்து 550 nits தான், ஆனால் ஹை பிரைட்னஸ் மோட் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 680 nits வரைக்கும் பிரைட்னஸ் வந்து பூஸ்டப் ஆகி கிடைக்கும். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன், ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இனிமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட்டுமே இருக்குது, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபோனில் வந்து நமக்கு HDR ப்ளேபேக் கிடைக்காது, HD வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்கும். இதே பட்ஜெட்டில் வந்து நிறையா
நிறைய ஃபோனில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா LCD அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு மைனஸ் பாயிண்டாக தான் இருக்குது. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அடுத்து பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் நமக்கு 5000 mAhக்கான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்டுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் தந்திருக்காங்க. இந்த சார்ஜரில் நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 50 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ண முடியுது. அதே மாதிரி பேட்டரி பேக்கப்புமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் நல்லா தான் இருக்குது. சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிற மாதிரிலாம் இஷ்யூ எதுவுமே இல்லை, நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. நெட்வொர்க் கனெக்டிவிட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் மொத்தம் 9 5G பேண்ட் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஜியோ ஏர்டெல் இந்த மாதிரி நெட்வொர்க் யூஸ் பண்ணுறப்ப எந்த விதமான இஷ்யூமே இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா Wi-Fi 5 சப்போர்ட் இருக்குது, ப்ளஸ் Bluetooth 5.2 சப்போர்ட்டுமே இருக்குது. சென்சார்ஸ்னு பார்க்கல பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான குறையுமே வைக்கல இந்த ஃபோனில். ஸோ நமக்கு தேவைப்படுற சென்சார்ஸ் ஆன ப்ராக்சிமிட்டி சென்சார், கைரோ சென்சார், அப்புறம் இந்த லைட் சென்சார், இந்த மாதிரி சென்சார்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக மிஸ் பண்ணல. இந்த ஃபோனில் இருக்க ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃபோனில். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் நமக்கு 3.5mm ஜாக் இருக்குது. ஸோ ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸுமே வந்து நம்ம இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் இருக்க ஒரு சில பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். இப்போ ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். அதாச்சும் கான்ஸ்லாம் என்னென்ன இந்த ஃபோனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபோனில் கான்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து AMOLED டிஸ்பிளே கிடையாது. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி ஃபோனில் வந்து இந்த AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கப்போ இந்த ஃபோனில் LCD டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறையாக தான் படுது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் நமக்கு IP ரேட்டிங்கே கிடையாது. மூணாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நமக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. சவுண்ட் குவாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சூப்பராக இல்லை. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோ, அல்ட்ரா வைடு இந்த மாதிரி கேமராஸ் வந்து இந்த ஃபோனில் கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு குறையாப்பட்ட விஷயங்கள் இந்த ஃபோனில். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ Realme 11 5G வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ இருக்க அந்த ப்ரைஸான அதுவும் Realme ஸ்டோரில் இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 17,000. இந்த 17,000 அப்படிங்கிற ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் கண்டிப்பாக வந்து ஓகே தான். இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. இதுவே வந்து இந்த Amazon Flipkartல ஒரு வேளை வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,000 to 19,000 இருக்குது. அந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து இப்போ வந்து கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாது. ஏன்னா இதை விட பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷனில் இதை விட கம்மியான ப்ரைஸில் மொபைல் ஃபோன் எல்லாமே லான்ச் ஆகிடுச்சு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா iQOO Z7s இருக்குது. இதை விட பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான், 16,000 தான் அதோட ப்ரைஸு. இதை கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு iQOO Z7sல AMOLED டிஸ்பிளே கிடைக்கும், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இனிமே பார்த்தீங்க அப்படின்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேமராலையுமே வந்து இங்கே 64 மெகாபிக்சலுக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, வித் OIS சப்போர்ட்டோட வருது. ஸோ ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா iQOO Z7sல வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜுமே இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறப்ப ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே வந்து கம்மியாகவுமே இருக்குது. பட் எசென்சியலாக நம்ம தேவைப்படுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா iQOO Z7ல இருக்குது. அதே மாதிரி கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ப்ரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குது. ஆனால் இங்கே Realme 11 5G பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ப்ரைஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் iQOO Z7s ஃபஸ்ட்டு பாருங்கள். இன்கேஸ் அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து Realme 11 5G சூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் Realme 11 5Gயை இப்போதைக்கு ஒரு செகண்ட் சாய்ஸாக மட்டும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வேறு ஏதாச்சும் ஃபோன் பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் தேடுற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் உங்கள் ப்ரைஸ்க்குள்ளே வரலனா மட்டும் நீங்கள் வந்து Realme 11 5G சூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த ஃபோன் வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஃபோனுக்கு ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஃபோன் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்துட்டு கண்டிப்பாக அடுத்து பண்ணுறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்கலாம். கைஸ், டாடா பை.